உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. திருப்பூர் பேச்சுப்பாளையங்க. சரி. என் பேர் தங்கராஜுங்க. சரி. நமக்கு வந்து குறும்படம் திரைப்படங்கிறது திரு தாண்டவகோன் அவர்கள் வந்து திருப்பூர் தமிழ்நாட்டில் முதல்ல போட்டார். முதல் முறையாக அவர் தமிழ்நாட்டில் போடும்போதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் புத்தக கண்காட்சிக்கு இந்த குறும்படம் பார்க்கறதுக்கு நான் தவறாமல் வரேங்க. உலக திரைப்படத்தில் வந்து நம்ம எல்லாம் வந்து தியேட்டர்லையோ மற்றதுலையோ எங்கேயும் போய் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து அருமையான வாய்ப்பை வந்து தமிழ்நாடு முன்னோக்கு எழுத்தாளர்கள் சங்கம் வந்து இது ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல வந்து இலவசமாக பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நல்ல, அதாவது நம்ம எத்தனையோ வருஷத்துல 1927ன்னு ஒரு வருஷம் சொல்கிறாங்க. அந்த வருஷத்தில் நம்ம பிறக்கவே கிடையாது. 1952க்கு மேலே தான் நானே பிறந்தது. அந்த மாதிரி இருக்கிற போது 52க்கு முன்னாடி பார்த்த போது கூட குழந்தை பருவத்தில் கூட 52வது வருஷத்தில் படத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த மாதிரியான அற்புதமான படங்கள் எல்லாம் அப்போ பேசும் படங்கள், பேசாத படங்கள், இன்னைக்கு எத்தனையோ நவீன திரைப்படங்கள்லாம் வருது. சரி. ஆனால் அந்த காலத்து திரைப்படங்களை நம்ம அப்போ பார்த்துருக்கிற பெரியவங்களை கூட நம்ம பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரியான அனுபவங்கள் அதை எப்படி இருக்குங்க உங்க படங்கள் எல்லாம், நீங்க உங்க காலத்து படங்கள் எப்படிங்க கேட்கவே முடியாது. ஆனால் அந்த பெரியவர்களும் இன்று உயிரோடு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில நாம இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம இப்போ என்னுடைய வயசுலேயே நான் இங்கே உட்காந்து வந்து அந்த காலத்து திரைப்படங்களை நம்ம பார்க்குற போது அந்த காலத்தில் நான் இருந்த உயிரோடு இருந்து பார்க்கிற மாதிரியான உணர்வு ஏற்படும். ரொம்ப ரொம்பவே ரொம்ப பெருமையா இருக்குது. எனக்கும் வயதானவர்கள் எல்லாம் வந்து உட்காந்து பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வர படங்களை பார்க்குறவங்க இந்த படங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் தயங்குகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்க வேண்டியது பொறுமையா உட்காந்து பார்ப்போம். அதாவது நமக்கு மொழி புரியுதோ இல்லையோ, ஆங்கில அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் படத்தை பார்த்தாலே இப்போ சார்லி சாப்ளின் படம் இப்போ பார்த்தேன், டிஃபிட் அப்படின்னு ஒரு படம். அதாவது வந்து ஒன்றும் வசனம் கிடையாது, பூராமே வந்து ஆக்ஷன், எல்லாமே வந்து நமக்கு புரியுது. அதாவது பேசாமல் இருக்கக்கூடிய படங்கள் இது வந்து புரியுது. நகைச்சுவையா எடுக்கிறார் அந்த படத்தை. அதோட கதை எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாரு பார்வையாளர்களுக்குங்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா இந்த படங்கள் எல்லாம் நாங்கெல்லாம் பிறக்கும் போது வெளியான படங்கள். ஆனா அப்ப கூட பார்த்துக்க முடியாது. சில திரைப்படங்கள் சார்லி சாப்ளின் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இப்ப பார்க்குற படங்கள் எல்லாம், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்போ சார் சொன்னார், திரு தாண்டவகோன் அவர்கள் சொன்னார், 1927 இந்த படம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆண்டை சொல்லும் போது அந்த 1927 பிறந்தவங்கள கேட்டால் தான் தெரியும். அவங்களெல்லாம் இந்த ஆங்கில படம், இது வந்து ஆங்கில படம், தமிழ் படம் கிடையாது. இந்த ஆங்கில படங்கள்ல வந்து இந்த மாதிரி பார்க்குற படங்கள் நகைச்சுவை, இப்போ வர நகைச்சுவைக்கும் அப்ப இருக்கிற நகைச்சுவைக்கும், இப்போ பேசி நகைச்சுவை பண்றாங்க, அப்ப பேசாமலேயே நகைச்சுவை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர். இந்த மாதிரி படத்தோட தேர்வுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஐயோ, ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இல்லை, இந்த படத்தினுடைய உலக வரலாற்று திரைப்படங்கள் இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட படங்கள் வந்து நமக்கு விருது வாங்கின படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குதுங்க. ஆனா இதையெல்லாம் பார்க்கணும். இப்ப இருக்கிற படங்கள் திரைப்படங்கிறாங்க, சினிமாங்கிறாங்க. இதுதாங்க சினிமா, தொடர்ந்து சினிமா இதுதான். தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து வரங்க. இந்த வருஷம், அதாவது வந்து இந்த போன வருஷம் வந்தங்க, இந்த வருஷம் வந்திருக்கிறேன். வாங்க, தொடர்ந்து வாங்க, மற்ற நாள்லயே வாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய இதுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க சார். எல்லாருக்கும்